ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான அதே நேரத்தில் ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பீன் சில்லி ரெசிபி. பீன் சில்லி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோவில் ஒரிஜினேட் ஆகி டெக்ஸஸில் ஒரு கார்னிவல் அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பைசி சூப் இல்லைனா ஒரு ஸ்பைசி ஸ்டூ மாதிரி அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த பீன் சில்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்னி பீன்ஸ் போட்டு பண்ணுறது, அதுலேயும் பீஃப் மின்ஸ்ட் பீஃப் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இதை வீகன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்னி பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2/3 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் காலையில் செய்ய போகிறதா இருந்தால் ஓவர் நைட் இதை சோக் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் பண்ண போகிறதா இருந்தால் காலையிலேயே சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 to 8 hours சோக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக பஞ்சாக குக் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சோக் பண்ணும்போது நம்ம என்னதான் அலசிட்டு நல்ல தண்ணியில் சோக் பண்ணி வச்சாலும் இந்த சோக் பண்ண வாட்டரை உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த கிட்னி பீன்ஸ் சாப்பிடும்போது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோக் பண்ண வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு பீன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். பொதுவாகவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, க்ளூட்டன்னால் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே இந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு நல்ல பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சால்சா இல்லை அப்படின்னா டொமேட்டோ பியூரி எடுத்துக்கோங்க. இதை தவிர கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப்சிகமில் அரை கேப்சிகம் ஒரு இன்ச்சு க்யூப்ஸாக நான் போட்டிருக்கேன். அதுக்கும் மேலே நம்ம மற்ற பீஸ் அண்ட் கார்ன் பார்த்திங்கன்னா அது ஒரு 1/4 கப் அளவுக்கு ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் முதல்ல அரை கப் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாட்டே மோடில் நம்ம போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 2 தக்காளி, அதையும் நான் வெஜிடபிள் சாப்பரில் நல்லா மையாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்ம டொமேட்டோ பியூரி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பீஸ் அண்ட் கார்ன் அது வச்சுருந்தோம், அதை நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் மெயினான இன்க்ரீடியண்ட். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேப்சிகம் நம்ம பீன் சில்லி மோடில் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய பீசஸாகவே போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த அந்த பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கார்லிக் பவுடர் நான் சேர்க்குறேன். நீங்கள் கார்லிக் க்ளோவ்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2 க்ளோவ்ஸை நல்லா கிரேட் பண்ணி போடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்லி பவுடர், கமின் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 2 ஹீப்ட் டீஸ்பூன் நல்லா குமிச்சு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரக பவுடர். இந்த ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ், ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2/3 கப் இதில் கிட்னி பீன் சேர்த்துருக்கிறதுனால 2 times 2/3 கப் நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். இதில் நம்ம ஆல்ரெடி தண்ணி கண்டென்ட்டுக்கு நம்ம டொமேட்டோ பியூரி போட்டிருக்கோம். அப்புறமேட்டு நம்ம தக்காளியை நல்லா மசிச்சு போட்டிருக்கோம். அதனால அந்த தண்ணி கண்டென்ட்டு இதுக்கு தாராளமாக போதுமானது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டே மோடில் வச்சும் இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா ப்ளெயினாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெண்டிங் பொசிஷன் இல்லைன்றதை செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட இன்ஸ்டன்ட் பாட்டில் பீன் சில்லின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவே தாங்க. தானாக 30 நிமிஷம் அதுவே செட் பண்ணி நேச்சுரல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பீன் சில்லி குக் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆசமாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதோட நம்மளோட ப்ராசஸ் முடியல. இப்போ இதை நம்ம சாட்டே மோடில் போட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சூப்பரான இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் பீஃப் க்ரம்பிள்ஸ். இது வீகன் ஆப்ஷன் ஃபார் மின்ஸ்ட் பீஃப்.
இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே போட தேவையில்லை. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம சாட்டே மோடில் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பீன் சில்லி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா? அந்த 3 to 5 minutes இந்த க்ரம்பிள்ஸ் குக் ஆனால் போதுங்க. இன்னொரு விஷயம், இந்த டைமில் நம்ம சால்ட் செக் பண்ணி நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இப்போது சாட்டே மோடில் நம்மளுடைய பீன் சில்லி நல்லா கொதிக்கட்டும். நல்ல கன்சிஸ்டன்சி, அதாவது சில்லி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணால் போதும். ஆல்மோஸ்ட் ரெடியானப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஒரிகானோ இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வர விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணுங்கள். கமகமன்னு சூப்பராக நம்மளுடைய பீன் சில்லி ரெடி ஆகிடும். இப்போ இந்த க்ரம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2-3 வெரைட்டியில் கிடைக்கிது. இப்போ இந்த பிராண்ட் கார்டன் பிராண்டில் கிடைக்கிது. இதை தவிர நமக்கு வந்து இந்த பிராண்ட் பியாண்ட் மீட்டோடைய பீஃப் க்ரம்பிள்ஸ் இதுவும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய பீன் சில்லி பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அவ்வளோ கிடைக்கிது. அதே நேரத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் வந்து நல்லா சூடாக நான், பிரெட், டோஸ்டட் பிரெட் எது வேணாலும் காம்பினேஷனுக்கு நீங்கள் வந்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எவ்வளோ ஒரு ஹெல்தியான டிஷ் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.